தங்க கட்டியால வரும். வட்டி 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 பசியா பசி பசியா பசி சுரமா ராணியம்மா அம்மா ராணியம்மா எங்க வீட்டு வேலைக்காரா வாடா 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 வட்டி 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 பணம் 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 நிறைய சொத்து வரமா இன்னைக்கு. எங்க வீட்டுக்காரு எங்க ஆத்துக்காரு எங்க போனாரு தெரியுமாடா? எங்க தேவலோகத்துக்கு போனாரு. எவ்வளவு பணம் வசூலோ தெரியல. வட்டிக்கு வட்டிக்கு கொடுத்துட்டு காசு கொடுத்து வட்டி 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 வாங்கிட்டு வர்றாரு. எவ்வளவு சொத்து வாங்கிட்டு வர்றாரு. காசு கொடுத்துட்டு சொத்து வாங்கிட்டு வருவாரு. அடமானத்துக்கு பசிக்குதம்மா. குட்டி பாட்டுனாங்களாட்டு வீட்டுக்கு முன்னாடி வந்து இப்படி உழவு விடுதுங்களா? யாருமா நீங்க? நாங்க இந்த நந்தவனத்துல பூ பறிக்கிறதுக்காக நாங்க வந்தோம். கூலிக்கார பொம்பளைங்க கன்னிமார்கள் பூ பறிக்கிறதுக்கு வந்தோம். சரி. பூ பறிக்கும் போது பசி எடுத்தது. காலையில சாப்பிடல. அதனால ராணி அம்மாவை கேட்டு கொஞ்சம் முன்னாடி சொல்லிருந்தீங்களா நான் எமர்ஜென்சி டிஃபன் வாங்கி கொடுத்துப்பேன். 4 பசங்களும் போயிடுச்சுங்க. 4 பசங்க போயிடுச்சுங்களா? இருந்திருந்தா அவங்க கிட்டதான் எமர்ஜென்சி டிஃபனே இருக்குது. எப்படி ஜிப்ப கழட்டிட்டு பேண்ட் உரி விட்டு கீழே வந்து உட்காந்து முக்கனான்னு வச்சுக்க. ரவுண்ட் ரவுண்டா இட்லி அப்படியே பலாச்சினா தோசை பார்த்தா ஆய் சாப்பிடுறதே இருக்குது அவனுக்கு. பின்ன இங்க வந்து இப்படி கத்திரிக்கிறீங்களா? போய் என்ன ராணி அம்மா பார்த்தா ரொம்ப பணக்கார மாதிரி தெரியுறாங்க. ஆமா, அதனால ராணி அம்மாவை கேட்டு சரி ஒரு வாய் சாதம் சாப்பிட்டு போனா ராணி அம்மா கேட்டு. ஓ இப்படி வரீங்க? ஆமா. சரி கொஞ்ச நேரம் நில்லுங்க. பணம் 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 பணம். ராணிமா 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 ஏ ராணிமா ஏ ராணிமா அடி சாவடியா. மனுஷனுக்கு கோவம் வர மாதிரி பண்ணிக்கிறா. நம்ம வீட்டுக்கு முன்னாடி யாரோ தெரியல பொம்னாட்டிக்கு எல்லாம் தலைக்காய்க்கு மேல துணி கட்டிக்கின்னு மடியில இவ்வளவு பேச்சு பூவெல்லாம் வச்சு கட்டிக்கின்னு பசியோ பசி பசியோ பசின்னு நம்ம வீட்டு தேடி வந்துருக்கிறாங்க. காசு வேணாமாமா? இல்ல அது வேணாமா. நகை வேணாமாமா? அது வேணாமா. துட்டு வேணாமாமா? அது வேணாமா. பணம் வேணாமாமா? அது வேணாமா. காசு வேணாமாமா? அது வேணாமா. வயிற்றுக்கு சாப்பாடு வேணுமா? சரி சீக்கிரம் ஓடி சென்று நம்ம வீட்டு உள்ள நேத்து பழிச்சு 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 என்னது தோசை தோசை புளிச்சமா தோசை இருக்குது இல்ல? புளிச்சமாவு தோசை. ஆமா ஆமா. நேத்து சுட்டுது. அது பழசு. அது கொண்டாந்து அது உனக்கு. அது எனக்கு 3 மாசத்துக்கு முன்ன செஞ்சுமே. அது புதுசு. அது லவா லட்டு. அது புதுசு. அதை கொண்டாந்து போட உங்களுக்கு. போட 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 போட. அப்படியே உட்காருங்க. 2 பேரும் உட்காருங்க. நான் போய் எடுத்துட்டு வரேன். பணம் 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 நகை நகை சொத்து சொத்து. யாருக்கிட்ட சாப்பாடு கேட்டோம்? மகாராணி கிட்ட தானே கேட்டோம். மகாராணி தானே உன் கையில சாப்பிடுறதுக்கு நாங்க வந்துக்கிறோம். நீ யாரு? வேலைக்காரன். இந்த வீட்டுக்கு வேலைக்காரன். நானும் ஒரு வேலைக்காரி கூட இருக்கட்டும். பூ பறிக்கிறவ. நான் உங்ககிட்ட சாப்பிடணும் என்ன விதி இருக்குது? ராணி அம்மா கைனால போட்டாதான் அவ்வளவு கஷ்டமா பூ பறிச்சுட்டு அவ்வளவு கஷ்டமா பறிச்சுனால ராணி அம்மா கையில சாப்பிடலான்னு வரோம். நீ தோழி எடுத்துன்னு வந்து சாப்பாடு போறேன்னா உன் கையில நான் சாப்பிடுறதுக்கு வந்த ராணி அம்மா சாப்பிட்டு நாங்க வந்தோம். பச்சை பூஜி எனக்கு பச்சை பூஜி மென்டல் கிட்டாரோடியா ஏண்டா பசிக்குது. அதான் நானும் சொன்னேன். பச்சையா இருக்குது, சிவப்பா இருக்குது, மஞ்சளா இருக்குது.
போடுமா பின்ன நாங்கெல்லாம் பெரிய வீட்டுக்காரரு நல்லா குடிஞ்சு வேலை செய்யறது கிடையாது. குனிஞ்சு வேலை செய்ய மாட்டோம். நிமிந்துனேதான் குனிஞ்சுக்கிட்டே வேலை செய்வீங்களா? குனிஞ்சு நிமிந்து யான்னு கேளு. ராணி பெரிய மகாராணி நெத்தியில நெத்தி சுட்டி, ஆமா, கையில கடக கங்கணம், கழுத்துல ஹாரமாலை, இடுப்புல ஒட்டியானம், அந்த மூடி போட்டுக்குது. உக்காந்து குமிஞ்சு இது பண்ணான்னு வச்சுக்க, மோப்பு வைக்கல உள்ள போயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும்? அதனாலதான் அவன் நின்னுனே போடுறது. நின்னு பையா ராணி அம்மா பாலுக்குன்னு குடுக்குறாங்களா? கண்டுபிடிச்சு வெளியே வந்துக்குதா? சோறு வேணுமா? அப்படிதான் போடுவேன். நான் போறதுதான் சட்டம். ஆமா, நான் இந்த ஊர்ல இருக்கிற 1000 வீட்டுக்கு நான் தான் ராணி. எல்லா இடத்துக்குமே நான் தான் பெரிய பணக்கரிசி. எங்க ராணி அம்மாவை பார்த்தாலே எல்லாரும் பயப்படணும். முதல்ல மோசம் பண்ணிடுவாங்க. ஐயோ பச்சிக்குதே ஏமா கொஞ்ச நேரம் 4 விரல் குச்சி வச்சு எரி விட்டோம்னா பச்சையாக்கிறது கருப்பா மாறிடும். எரிச்சா சாப்பிட்டுமா? சாப்பிடுறியா? சாப்பிடுறீ பணம் 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 அம்மா சாப்பாடு போட்டுங்களா? சோறு இதுல குழம்பு ஊத்தி நிக்குது. இப்ப இப்படி இப்படி இப்படியே பிசுக்கணும். பிசுக்கணுமா? இப்ப இத கையில எடுத்துக்கணும். சாப்பிடுறது தெரியாது உங்களுக்கு? பணம் 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 எவ்வளவு வட்டி வருதோ, எவ்வளவு சொத்து வருதோ, எவ்வளவு வட்டிக்கு சாப்பாடு போனாரு. இதெல்லாம் ரசம் ஊத்திக்கலாம். இப்படி பிசுக்கணும், இப்படி பிசுக்கணும், இப்படி பிசுக்கணும், இப்படி பிசுக்கணும், இப்படி பிசுக்கணும். இதை இப்படி சோறு கையில எடுத்துக்கணும். எப்படி சாப்பிடலாமே? அந்தமா சாப்பாடு போட்டமா சாப்பிட்டு மரியாதையோட போயிடுங்க. என்னால கெடுத்துரு பணம் 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 வட்டி வரணும். கணக்க பார்த்து நாசமா போனாங்களா? நான் கணக்க பார்த்தான் அவங்க எழுத்து மிஸ் ஆகுது. கணக்க போற மிஸ் ஆகுது. ராணியம்மா ராணியம்மா 32 இன்ச் பாடி இது கணக்கு மிஸ் ஆகுது. அதுக்கு காசு வட்டி காசு 90 சைஸ். ராணியம்மா ராணியம்மா அம்மா ராணியம்மா, உங்க வீட்டுல குழந்தை இருந்தா கூப்பிட்டீங்கன்னா ராணியம்மா நாங்க எப்படி தெரியுமா? எல்லாமே ஒரே குடும்பமா, சரி, எல்லாமே மொத்தமாவே எங்க அண்ணா தம்பி பசங்க எல்லாமே ஒன்னா சேர்ந்துதான் நாங்க சாப்பிடுவேன். குழந்தைக்கு முதல்ல ஒரு வாய் சாப்பாடு ஊட்டிட்டு தான் மத்த வழியா நாங்க சாப்பிடுங்க. நாங்க குழந்தைய கொண்டு வரல ராணியம்மா, குழந்தைய வீட்லயே விட்டுட்டு வந்துட்டோம். அவசரத்துல குழந்தைய வீட்லயே விட்டு வந்துட்டோம். அந்த பசங்க சாப்பிட்டுச்சா சாப்பிடலன்னு தெரியாது. உங்க வீட்டுல ஒரு குழந்தைய கூப்பிட்டு வந்தாங்க, அந்த பசங்களுக்கு ஒரு வாய் சோறு ஊட்டி விட்டு அதன் பிறகு நாங்க சாப்பிடுகிறோம். கூப்பிடம்மா. குழந்தைன்னா அப்படின்னா குழந்தைன்னாவா? குழந்தை தெரியாதா? குழந்தைன்னா ஐயோ, அவர வீரன குப்பம் குழந்தை. அவன் அங்கே எதுக்கு வரணும்? ஏமா குழந்தைய கூப்பிடுவோம், ஒரு வாய் சாதம் அதுக்கு ஊட்டிட்டு மத்த நாங்க சாப்பிடுங்க ராணியம்மா. எப்படியாங்கள இப்ப குழந்தைன்னா என்ன? குழந்தைன்னா அது தெரியாது. எப்படி வரும்? அது எப்படி வரும்? உள்ள பத்தையா இல்லையா? இப்ப லாரிக்கு வருது. இருக்குதா இல்லையா? உனக்கு குழந்தை இருக்கா இல்லையா? இல்லன்னா எங்களுக்கெல்லாம் எதுக்குடி? உங்களுக்கு சொத்து இல்லையா, சுகம் இல்லையா, பணம் இல்லையா, வசதி இல்லையா? உங்களா மாதிரி தேவடி எங்களுக்கு தான். எல்லாம் இருக்கு ரைட்டு. உனக்கு குழந்தை இருக்கா இல்லையா?
அது எதுக்கு அப்படின்னா குழந்தைன்னா எப்படி குழந்தைன்னா பஸ்ல வருதா ட்ரெயின்ல வருதா ஏரோப்ளேன் வருதா ஆனா எந்த கடல்ல விக்குது அது உங்க வீட்டுக்காரன் குழந்தை எதுல வருதுன்னு கேக்குறான் பாரு அப்படின்னா என்ன அப்படி இப்ப குழந்தை இல்ல இப்போ இலையெல்லாம் எடுத்து வார வைங்க குழந்தை இல்ல உனக்கு அட அப்படின்னா இன்னாடி எலும்பு வந்து எலும்பு சுத்தி என்னன்னு கொஞ்சம் கேளுங்க கணக்கு பணம் பணம் குழந்தை இருந்தா என்ன அப்படின்னா உனக்கு குழந்தைன்னா என்னன்னு தெரியாது தெரியாது. சரி உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னாங்கடா கல்யாணம் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா ஆகலையா ஆச்சு கல்யாணம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆயிடுச்சு இல்ல கல்யாணம் ஆயிடுச்சு உனக்கு புருஷன் இருக்கறா அட பணம் பணம் உனக்கு புருஷன் இருக்கறா முதல் இரவு வந்துச்சா ஐயோ எத்தனையோ இரவு டேய் எத்தனை இரவு வருது முதல் இரவு மாட்டேன்றியா டெய்லி இரவு தான் வருது டெய்லி தான் இரவு வருது நீ கல்யாணம் பண்ணி முதல் இரவுக்கு போனியா இல்லையா பணம் எவ்வளவு பணம் வருதோ ஏ ராணியம்மா எவ்வளவு வருது கல்யாணம் ஆயிட்டு ஏய் கல்யாணம் ஆயிட்டு முதல் எடுத்து போனேன் இல்லையா ஏய் முதல் இரவுனா எப்படி என்னடியா ஏய் இப்போ உன் வீட்டுக்காரு உன் பக்கத்துல வந்து உன் கையை பிடிச்சிருக்காரா கைய பிடிச்சாரு எப்படி நம்ம வழியில போறதுக்கு கைய பிடிச்சாரு அதுவும் அந்த பதிவு தான் ஞாபகம் எவ்வளா அந்த மாதிரி ஏய் கைய பிடிச்சு தங்கத்திலே பண்ணி எத்தனை பவுன் போடுறது 5 பவுன் போடுறதா 10 பவுன் போடுறதா கைய பிடிச்சாரு சரி அளவு அளவு சைஸ் இடுப்பா பிடிச்சாரா இடுப்ப கூட பிடிச்சாரு முடியாம போன இல்லையா சரி நைட்ல படுக்கும் போது உன் மேல காலை போட்டாரா என் கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டு காலுக்கெல்லாம் போட்டு அமுக்கி விடுவாரு காலை அமைச்சு விடுவாரு அப்போ உனக்கு குழந்தைன்றது எங்க தெரியாது என்ன சொன்ன எனக்கு சொத்து இருந்து என்ன சோகா எனக்கு நாடு இருந்து என்ன சோகா எனக்கு படம் இருந்து என்ன சோகா இத்தனை பொருள்களோ இருந்த நாடு நகர சொத்து பத்தல இருந்து பிள்ளைய நான் மறந்து விட்டு நான் பெரும்பாவி நானுமான இந்த பாவிய இந்த கன்னியமார்கள் வந்து சாதை கேட்டதனால இந்த பிள்ளை எல்லாம் வீட்டில நான் சாதம் அறிவதில்லை நான் இந்த படுபாவி இடத்துல நான் சாதம் உண்பது இல்லை என்று சொல்லி எழுதமான வார்த்தைகள் எல்லாம் பேசுறீங்களே ஆண்டவா எப்படி தெரியுமா அந்த பணத்தின் பெருமையாலே பாரி அதாவது குழந்தைய பத்தி அவன் நினைக்காத பணம் சொல்லிட்டு இந்த பார்வைகள் யாரும் வாழக்கூடாது இந்த பணத்தால கடைசியில கொல்லி வைக்கிறது யாரு பசங்க தான் வந்து கொல்லி வைக்குவாங்க அதனால குழந்தை இருந்தால் மட்டும்தான் இந்த மண்ணில வாழணும் குழந்தை இல்லாத பாவி இந்த நாட்டு எதுக்கு இந்த வீடு எதுக்கு சொத்து எதுக்கு சுகம் எதுக்கு புலப்படக்கூடாது ஓடி ஓடி போனீங்கன்னா போடி இந்த தேவலத்தையும் பஞ்சா நேர்ந்து விட்டு சொல்லி பணத்தை எடுத்துக்கொண்டு சென்றறையை மாலைட்டு மன்னவர் இந்த பணம் 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 என்று சொல்லி பணத்தை மாற நகரத்தோடு நான் இருந்து விட்டேன் அது மேல ஞாபகத்தோட இருந்து விட்டேன் இருந்த குழந்தைய நான் மறந்து விட்டேன் குழந்தை இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு பொழுது நான் நிறுத்தி பார்க்கவில்லை இந்த பிள்ளை இல்லா வீட்டிலே இந்த சாதனை அருந்தை கூட சொல்லி இந்த பாவியை கன்னியவர்களை அடிக்கடி அடித்து உதவுத்து வேண்டிய சித்திரமகளை செய்து விட்டார்கள் என் கணவர் இன்னும் வரவில்லையே நான் என்ன செய்ய போறேன் பகவான்
ஆமா தேவலத்துக்கு பஞ்சம் வந்து விட்டதோன்னு சொல்லி இந்த பணத்தை எடுத்து கொண்டு சென்றல்லவா? போன இடத்துல என்ன நடந்தது, எதை நடந்தது, உனக்கு முகமான சோர்ந்து வந்திக்கூடிய காரணம் நான் என்னவென்று சொல்வேன்? இந்த தெய்வ சபையிலே செல்லும் பொழுது தேவரெல்லாம் ஒன்றாக சேர்ந்து தேவர்கள் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து அமர்ந்தளித்தார்கள். சரி, அந்த அமர்ந்தளிக்கும் நேரத்திலே அந்த நிருபத்திலே எழுதினாரா என்ன இந்த தெய்வ கோமான் என்ன என்று எழுதினார்? அன்றிலிருந்து இன்று முறை இன்று வரையிலும் சதிமதியமாக வந்து கொண்டிருந்தார். இறந்தார்கள். இன்று எப்படி வர வேண்டும், எப்படி பிள்ளையோடு வர வேண்டும் என்று சொல்லி நிருபம் எழுதினாரா? இதுக்கு முன்பதாக சதிமதி என்றால் ஒரு ஆண் பெண் கணவர் மனைவியோடு வர வேண்டும். இப்போ இன்றைய தினத்துல எழுதக்கூடிய கடிதம் பிள்ளையோடு வர வேண்டும், குடும்பத்தோரோட பிள்ளை குட்டி வர வேண்டும் என்று சொல்லி நிருபம் எழுதியிருக்கிறார். சரி, நான் நிருபத்தை வாசித்து பார்க்கவில்லை. அந்த தெய்வ சபையில அன்னம் அளித்தார், அன்னம் அணிந்தினார். என்ன கேட்டார், ஐயா மாமுனியே, அமிர்தம் அடிக்கும் நேரத்திலே குழந்தையோடு வர வேண்டும் என்று சொல்லி நிருபம் கொடுத்தேனே, உன்னோட குழந்தை எங்க? எல்லாரும் குழந்தையோட வந்திருக்கிறார்கள். நான் நிருபம் உங்களுக்கு அனுப்பி வைத்தேன், குழந்தையோட வர வேண்டும் என்று சொல்லி நிருபம் கொடுத்தேனே, உன்னுடைய குழந்தை எங்க? நீங்க மட்டும் தன்னந்தானே வந்திருக்கிறீர்களே, உன் குழந்தை எங்க அப்படின்னு உரைத்தார். சரி, குழந்தைன்றது எப்படின்னு தெரியாது. இன்று வரை நான் குழந்தைய நான் மறந்து விட்டேன். குழந்தை எதுக்கு அப்படின்னு நீங்க சொன்னீர்கள். உரைத்த உடனே, டேய் காய்க்காத மரம் பூக்காத மரம் கொட்டி போல இருக்கிறாயே, நீ அரசனா? நீ பேரரசனா? 1000 இந்த ரிஷிகளுக்கு அதிகாரி ரிஷியா இருந்து என்ன புரோஜனம்? குழந்தை இல்லாமல் இருந்து வாழ்ந்து என்ன புரோஜனம் இருக்கிறது? கொல்லி வைக்கணும், குடை உடைக்கணும், இருக்க சடங்கு செய்யவில்லை என்றால் உன் தாய் தந்தைக்கு 4ஆம் பதவி கிடையாது. இந்த ராஜ்யசபையில உனக்கு என்ன வேலை? உனக்கு எதுக்கு சமாதானம்? மகனமுடி எதுக்கு அப்படின்னு என் அபிமானம் செய்து உதச்சு தெளிந்து விட்டார். தேவி, இதே போலவே உனக்கு வந்த கதைத்தை எனக்கு நேர்ந்து விட்டது. இந்த தேவ கன்னிமார்கள் சொல்லக்கூடிய பூ பறிக்க வந்த நேரத்தில் எனக்கு பசின்னு சொல்லி என்ன வந்து கேட்டார்கள். நானும் சாதம் அளித்தல். சாதம் அளிக்கின்ற நேரத்தில் அம்மா கன்னிமார்கள் கேட்கிறார்கள், குழந்தை இருக்குதா? நாங்கள் வந்து எப்பயுமே நாங்கள் சாதம் அறிய வேண்டாம் என்றால் குழந்தைக்கு ஒரு வாய் சோறாவது நான் ஊட்டி விட்டு தான் நாங்கள் சாப்பிடுவோம். எங்களுடைய அரண்மனையில எங்களுடைய குழந்தைக்கு ஒரு வாய் சோறு அருந்து விட்டு நாங்கள் அறிவன் சொன்னார்கள். எங்கள் இடத்துல குழந்தை என்பது என்னமே தெரியாது அப்படின்னு கேட்க நேரத்துல உங்களுக்கு நாடு இருந்து என்ன சுகம், சொத்து இருந்து என்ன சுகம், ஒரு பிள்ளை எல்லாம் படுபாய் வீட்டிலே ஒரு பொட்டி மறுடி, இந்த மறுடி எடுத்து நான் சாப்பிடுவதா சாதம் அறிவதா அப்படின்னு சொல்லி என்ன அடிக்கதா அடியில சாமி. நாம மனிதனா வாழ்ந்து என்ன பிரயோஜனம் இருக்குது? மானும் மயிலும் காணாத பரமனை வேண்டி, முக்கன் படைத்த 2011 நேசம் படைத்த பரம கடவுளை வேண்டி தவசீதால் அந்த ஆண்டவனாகப்பட்டவர் மனம் இறங்கி நம்மளுக்கு ஏதாவது ஒரு வழி காட்டுவார். நம்ம தெய்வங்கள் பட்டது குல தெய்வங்கள் பட்டது 2011 நேசம் படைத்த முக்கன் சிவபெருமானை வேண்டி தவம் செய்ய நீங்கள் தவம் செய்ய வேண்டும். இன்றே பிறந்து இன்றே இறந்தாலும் சரியே நம்மளுக்கு குழந்தை வேண்டும். நான் ஈஸ்வரன் செல்கிறேன். ஆகட்டும்.